ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி அவல் வச்சு மினி இட்லி செஞ்சு பாருங்கள். சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த அவல் மினி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி ஒரு பவுலில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கிறேன். அவலில் தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தூசு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன், ரொம்ப சேர்த்த வேண்டாம். அந்த அவல் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், ஊறட்டும். தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா இட்லி தட்டை வராது, கொசகொசன்னு ஆயிரும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து அவல் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. இப்போ அவலை நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சப்போஸ் அதில் மிச்சம் இருந்ததுன்னா வடித்து விட்டுருங்க, அப்படியே பிசைய வேண்டாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இந்த அவல் கூட 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் அவல், 1/2 கப் ரவை, 1/2 கப் அளவு கெட்டி தயிர், 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணியோ எக்ஸ்ட்ரா தயிரோ எல்லாம் சேர்த்த வேண்டாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் ரவை, 1/2 கப் தயிர் சரியாக இருக்கும் அளவு. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த மாதிரி தான் கலந்து வித்தியாசமாக பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் இப்போ கலந்து விடணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். இது கூட தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ரவையும் கொஞ்சம் 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி பாருங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். மினி இட்லி அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் போதும். தண்ணியோ தயிரோ நிறையா விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பிடிக்க வராது. அதுக்காக தான் அவல் ஊற போடும்போது தண்ணி அளவாக விட்டால் போதும். அதே மாதிரி 1 கப் அவலுக்கு 1/2 கப் தயிர் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பாருங்கள், இந்த மாதிரி இட்லியாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இந்த பக்கம் பாத்திரத்தில் தண்ணி விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கொசன்னு எல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா பொரியட்டும். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கணும். அரிசி ஊற வச்சு அரைச்சி மாவு புளிச்சு அப்புறமா மினி இட்லி ஊற்றுறதுக்கு இது டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் இந்த இட்லியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த இட்லியை அப்படியே ஒரே ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு இது மேலே மறுபடியும் அப்படியே சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விடலாம். சில்லி ஃப்ளேக்ஸை அப்படியே மேலே தூவி விட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். தாளிப்பு கூட சேர்த்து கலந்து விட்டுறோம் இல்லையா, அதனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான மினி இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே லைட்டாக அங்கங்கே 1-2 மட்டும் அப்படி கலர் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.